ஹலோ. இன்னைக்கு நவராத்திரி நைவேத்தியங்கள்ல பரங்கிக்காவை வச்சு ஒரு அல்வா ஒண்ணு பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுவும் மொச்சக்கொட்டை சுண்டலும். இந்த ஆல்ரெடி நான் நிறைய வெல்லம் போட்ட பாயசம் பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு இந்த பரங்கிக்காய் வச்சு ஒரு அல்வா மாதிரி பண்ணி காட்டலாமேன்னு நினைச்சு பண்றேன். இந்த பாயசங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதுக்கு லிங்க் கொடுப்பா கீழே, அதுல போய் பாருங்க. அதெல்லாம் இருக்கும், வெல்லம் போட்ட பாயசம் எல்லாம் இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த வெள்ளை பூசணி வச்சு காசி அல்வா பண்ணுவோம் இல்லையா, அது குல்கந்தும் ரோஸ் எசன்ஸும் போட்டு பண்ணிப்பேன். ரொம்ப ஜோரா இருக்கும். அது தேவைப்பட்டாலும் லிங்க் கொடுப்பா பாருங்க. இந்த பரங்கிக்காய் அல்வாக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. பரங்கிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோக்கு மேல இருக்குது. கொஞ்சம் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை நீக்கிட்டு இது பாருங்க, இந்த மாதிரி பெரிய கண்ணுல இருக்க மாதிரி சீச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியிலலாம் சீச்சாதீங்க, பெருசா இருக்கு பாருங்க இந்த கண்ணு. அதுல சீச்சு இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி. இந்த பரங்கிக்காவை என்ன பண்ணிருக்கேன், சீச்சன உடனே அதுல ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி அதை பாருங்க கையால நல்லா பிழிஞ்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னாக்க இது அப்புறம் யூஸ் பண்ண போறேன். முதல்ல வதக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டாதான் சட்டுன்னு வசம். இல்லாட்டா இது ரொம்ப நாழி ஆறுது. இந்த ஜலத்தோட போட்டோம்னா ரொம்ப நாழி ஆறுது. அப்புறம் நெய் நல்லா ஒரு 1/2 கப் நெய் விட்டுக்கணும். அதுக்கு இது கலர் கம்மியா இருக்கு, அதனால நான் இன்னைக்கு இந்த லெமன் எல்லோ கலர் போடலான் இருக்கேன். வேண்டாதவோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனால வேணான்னு வைங்க, அதனால விட்டுருங்க. அப்புறம் இதுக்கு ஒரு வெண்ணிலா எசன்ஸ் போட போறேன், அது நல்லா இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் வானலியில இந்த முந்திரியை வறுத்து வச்சுடுறோம். வறுபட்டு எடுத்து இந்த பரங்கிக்காயை போடுறேன். இதுக்கு இன்னும் 2-3 ஸ்பூன் விடணும், அப்பதான் நல்லா வதங்கும். நெய்யில வதக்கச்ச இந்த பரங்கிக்காயோட இந்த பச்சை ஸ்மெல் போகும். இப்போ பார்த்தலாம் ஓரளவு கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ அதுலேருந்து பிழிஞ்சு வச்ச ஜலம் இருக்குல்ல, அதை நான் விட்டு விடுறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை அடுப்பை சின்னதாக வச்சு வேற அடுப்பில் மாத்திர போறேன். நான் அதுக்குள்ளே சைமல்டேனியஸா சுண்டல் பண்ணிடலான் இருக்கு, இது வதங்கறதுக்குள்ளேயும். இப்போ பாருங்க, இதை மூடி வச்சு சின்னதாக வைக்கிறேன், நடுவில் கலரி விடலாம். இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க. மொச்சக்கட்டை நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு 5-6 விசில் விட்டு இதை வேக விட்டு வச்சிருக்கேன். இதை ராத்திரியே நான் ஊற போட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் துருவல், பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, மேல் உப்பு, அப்புறம் இந்த சுண்டல் பொடி பண்ணேன் பாருங்க அதை சாதாளிக்கிறதுக்கு எண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள். வானடி காஞ்சதும் எந்த குக்கிங் ஆயில் விட்டுக்கிறீங்களோ விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் விட்டுருக்கேன் நான். கடுகை போட்டுடணும், பெருங்காயப்பொடி, உளுத்தம்பருப்பு வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சிருக்கேன் இந்த மொச்சக்கொட்டையை போட்டுருவாங்க. இது நல்லா உப்பை போட்டு வேக விட்டுருக்கேன், இருந்தாலும் மேல் உப்பு போடுவோம் இல்லையா, கொஞ்சோண்டு அது போட்டிருக்கேன். அடுத்து சுண்டல் பொடி பண்ணி வச்சேன் பாருங்க, ஸ்பெஷலா அந்த பொடி பண்றதுக்கு தக்கனது போட்டுக்கோங்க. நடுவில் இதை கலரி விடுவோம். இதையும் பார்த்துட்டு இருக்கணுமோ இல்லையா, நடுவில் இந்த தண்ணி வத்துற மட்டும் இருக்கட்டும். தேங்காய் துருவலை போட்டுருவோம். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கருவேப்பிலை. அவ்வளோதாம்மா, சுண்டல் ரெடி. நான் ஸ்டவ் அணைச்சுடுறேன். இது பார்த்தீங்களா, இந்த தண்ணி எல்லாம் வத்தி எடுத்து நல்லா சுழண்டு வந்திருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல, சின்னதாக வச்சதால அது பாருங்க நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு சர்க்கரை இந்த 250 ml கப்பில் ஒரு 3/4 போடுறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி இது ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பரங்கிக்காய், அதை வச்சுதான் போடணும். கம்மியாக வேணுன்றா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1/2 கிலோ காய்க்கு தோலோட சேர்த்து 1/2 கிலோ காய்க்கு தோலெல்லாம் நீக்கினப்புறம் சீச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டால் போதும் 250 ml. இது இப்போ கொஞ்சம் வத்தட்டும் அதெல்லாம். இப்போ பாருங்க, இதில் நான் சொட்டோண்டு கலர் போடலான். இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் போடல. சிட்டிக்காய் கூட கிடையாது, அதை விட கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இந்த கலர் போடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இதில் கலரே கிடையாது, ஆனால் கேமரால கலராக காட்டுறதுன்றாயோ, அதனால தான் மட்டா போட்டிருக்கேன். வேணாங்கிறவா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, கலர் வேணாங்கிறவா. இல்லை மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன்ல, அந்த நெய் வதக்குறேன் பாருங்க, அப்பயே போட்டுருவோம். அந்த மஞ்சப்பொடி பச்சை ராஸ்மெல் போயிடும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருவோம் அதில். இது கரெக்ட் ஸ்டேஜ். நான் இப்போ ஸ்டவ் அணைச்சிட போறேன், ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா இந்த சக்கரை கேரமலைஸ் ஆகிடும். அணைச்சுட்டேன். இப்போ இந்த முந்திரியை போட்டு விடலாம். இப்போ ஸ்டவ் எல்லாம் அணைச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுதா.
இப்போ கடைசியில ஒரு 2 டிராப், ரொம்ப எல்லாம் வேண்டாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறத விடுங்க. முதல்ல நான் காமிச்சது வந்து கலர், அதாவது கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்றா, நான் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். பட் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போட்டா கலர் சேஞ்ச் ஆயிடும். 2 டிராப் தான் போதும், ரொம்ப விடாதீங்க. அடுப்பு எரியும் போது விடக்கூடாது, கசந்துரும்னு வரல பொதுவா, அதனாலதான் நான் விடல. அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த பரங்கிக்காய் அல்வாவும் மொச்சக்கொட்டை சுண்டலும் ரெடி. சுவாமி நிவேதியத்தை பண்ணிட்டு எல்லாரும் வெத்தலா கொடுக்க வேண்டியதுதான். நீங்க இந்த அல்வாலாம் கூட கொடுக்கலாம், நிறைய பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டே டைம்லாம் காலையில யாராவது நம்ம சொந்தக்காரெல்லாம் சாயந்தர வேலையில வரமாட்டா, ஏன்னா அவ பாத்துல கொள்ளு இருக்கும். இந்த மாதிரி அவள்லாம் வந்தாக்க அவளுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமே, ஒரு டிஃபனோட இந்த ஒரு ஸ்வீட்டை வச்சு கொடுக்கலாம். நீங்க சாயந்தரம் வரவாளுக்கு இந்த மொச்சக்கொட்டை இந்த மாதிரி சுண்டல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொடுத்துக்கலாம். இந்த பரங்கிக்காய் அல்வா பாருங்க, அவ்வளவு போட்டதுக்கு குன்னி போய் ஒரு சின்ன கப்பு தான் கிடைச்சது. பொதுவா அதுல ஒன்னும் டேஸ்ட் நமக்கு தெரியாது. நிச்சயமா சொல்றேன், நீங்க அந்த எசன்ஸ் டெஃபினட்டா விட்டு பாருங்க. அவ்வளவு எங்க இடத்துல பாருங்க இழுப்பு சட்டி தான் இருக்கு, பறந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் இந்த கேக் பண்றவாள் அந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வச்சிருப்பேன், அதை விடாதீங்க. ஏன்னாக்க அது கலரே சேஞ்ச் ஆயிடுறது. இந்த டேஸ்ட் கிடைக்குமா எனக்கு தெரியல. பட் இந்த வெள்ளை கலர்ல நம்ம சாதா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். 30ஓ 35ஓ தான் வெண்ணிலா எசன்ஸ். ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த தண்ணி. அது 2 டிராப் போட்டேன்னா போதும், ரொம்ப அமக்கலமா இருக்கும். ஆனா கண்டிப்பா பண்ணி பாருங்க, எல்லாரும் பண்ணி பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ சப்போஸ் கெஸ்ட் எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு ஸ்வீட்டை வச்சு அவளுக்கு கொடுக்கலாம். அதாவது ரொம்ப க்ளோஸ் இம்பார்ட்டன்ட் விஐபி அந்த மாதிரி யாராவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது கொடுத்து அனுப்போம். இருந்தாலுமே யாராவது ஆத்துக்கு வர நம்ம ஆத்து சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொடுப்போமே, டிஃபனுக்கு பத்தி இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. நான் ஒரு பஜ்ஜி ஒன்று போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த பஜ்ஜி. அந்த லிங்க் கொடுப்பா கீழே, அதனோட டைப்பே வேற மாதிரி. அப்போ சின்ன அந்த செல்லுல எடுத்தா ஸ்டார்டிங்ல, அதனால அது கிளியரா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் நீங்க அதை பண்ணி பாருங்க, அதிசய பஜ்ஜின்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பேன், அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பஜ்ஜி. தெரியுமா, புழுங்கல் அரிசியும் துவரம்பருப்பு கடலை மாவு இது போட்டு பண்றது. அது வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவு அமக்கலமா இருக்கும் அந்த பஜ்ஜி. அது வந்து ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்காது, நம்ம அந்த புழுங்கல் அரிசி எல்லாம் போடுறதால நெஞ்சு கறிக்காது. நிறைய சாப்பிடலாம் கூட தோணும், 4 தின்றா 8 கூட சாப்பிடலாம். அதுக்காக தான் நான் வந்து அதிசய பஜ்ஜின்னு அதுக்கு பேரே கூட வச்சேன். இந்த ஸ்வீட் ஹாட் அந்த சுண்டலையும் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இது எல்லாம் பண்ணி பாருங்க. இதையே நீங்க வந்து பாலை விட்டு கீர் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வதக்கிட்டு பாலில் கொதிக்க விட்டு சர்க்கரையை போட்டு திராட்சை முந்திரி காப்பொடி ஜாதிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு கீர் ஆயிடும். அது அப்படியும் நீங்க பண்ணி கொடுக்கலாம். அல்லது இந்த பாயசமாவும் பண்ணி கொடுத்துடலாம், வெல்லம் போட்டு கூட நைவேத்தியத்துக்கு. நான் ஆல்ரெடி நிறைய பாயசம் போட்டிருக்குமேன்றதுக்காக இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் இருந்தது, சரி இந்த மாதிரி பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்ப பரவாயில்ல எல்லாரும் கமெண்ட்ல போடுறேன், நன்னா வந்தது மாமி, ரொம்ப நன்னா வந்திருக்கு, எங்க இடத்துல எல்லாரும் நன்னா இருக்குன்னு சொன்னா அப்படின்லாம் போடுறேன். எனக்கு ரொம்ப அதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.